Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. New Year 2026 வரதுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட முழுசாக இல்லை. அந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா புதுசாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நியூ இயர் ஸ்டார்ட் ஆனால் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போத்துலேருந்தே நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அதை ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் டேட் அப்படின்னு ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அதுக்காக இந்த நியூ இயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு 10 சேவிங்ஸ் ஐடியாஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், unsubscribe unused OTT ஆப்ஸ். நிறைய OTT ஆப்ஸை ஒரு சிலர் ஆட்டோ பேமெண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது எதையுமே பெருசாக பார்க்கவே மாட்டாங்க. அப்படி நிறைய OTT ஆப்ஸ் வச்சுருந்தா அதில் எந்த ஆப் தேவையோ அந்த ஒரே ஒரு ஆப்பை மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லா ஆப்ஸையுமே unsubscribe பண்ணி விட்டுறணும். அது வழியாக நிறைய அமௌண்ட் வேஸ்ட் ஆகுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் டிஷ் யூஸ் பண்ணுறவங்களுமே நிறைய சேனல்ஸ்க்கு பேமெண்ட் கொடுத்து அந்த சேனல்ஸ் எதையுமே பார்க்காம அதுக்கும் சேர்த்து வேஸ்ட்டாக பேமெண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத சேனல்ஸ் எதுக்காவது வேஸ்ட்டாக காசு போகுதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறணும். அப்படி பண்ணும்போது மந்த்லி நமக்கு அது வழியாகவும் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வைஃபை யூஸ் பண்ணுறவங்க எவ்ரி மந்த் பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா அதை பல்க் பேமெண்ட்டாக பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 6 மந்த்ஸுக்கு பே பண்ணிங்கன்னா 1 மந்த் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மந்த்துக்கான அமௌண்ட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும். அந்த 6 மாதத்துக்கான காசை ஒரே நேரத்தில் அரேஞ்ச் பண்ண முடியாட்டினாலுமே கூட ஒவ்வொரு மாதமும் நம்ம பே பண்ணுறதான்னு நினச்சி அதை ஒரு என்வலப்பில் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த 6ஆவது மாதம் நம்மக்கிட்டேயே அந்த 6 மாதத்துக்கான கேஷ் இருக்கும். அதை மொத்தமாக நம்ம பே பண்ணிட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மந்த்துக்கும் நமக்கு ஃப்ரீ கிடச்சிரும். இது வழியாக சேவ் ஆகக்கூடிய அமௌண்ட்டை செப்பரேட்டாக சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடணும். அதையும் சேர்த்து செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்புறம் செகண்ட் ஒன், மைக்ரோ சேவிங்ஸ் சேலஞ்ச். டெய்லி பேசிஸ்லேயோ இல்லாட்டினா வீக்லி பேசிஸ்லேயோ ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சேவிங்ஸுங்கிறது நமக்கு ஒரு ஹேபிட்டாகவும் மாறும். அப்புறம் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சேர்க்கக்கூடிய அந்த சின்ன அமௌண்ட் இயர் எண்டில் நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டாகவே மாறும். டெய்லி பேசிஸில் 100 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படி கூட ஒரு ஜார் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு 10 ரூபா, மண்டே டு சாட்டர்டே, சண்டே மட்டும் நான் ஒரு 50 ரூபாயாக போடுவேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்லாட்டினா 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம மாற்றி சேவ் பண்ணிக்கலாம். அப்படி சேவ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவுமே இருக்கும். அந்த மந்த் எண்டில் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நமக்கு தெரியாட்டினாலுமே கூட அந்த இயர் எண்டில் ஒரு பல்க் அமௌண்ட்டாகவே அது இருக்கும். அடுத்ததாக ஸ்கில் பேஸ்டு சேவிங்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வச்சு ஏதாவது இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி ஸ்கில்ஸ் இல்லாட்டினாலுமே அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு பேக்கிங் கிளாஸஸ்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது. அப்புறம் டெய்லரிங், மெஹந்தி, அப்புறம் எடிட்டிங், கிராஃபிக்ஸ் இந்த மாதிரிக்குமே கூட இப்போல்லாம் நிறையா வாண்டட்லாம் இருக்க தான் செய்யுது. குக்கிங் வச்சுமே நம்மளால் நிறையா அமௌண்ட்டே சம்பாதிக்க முடியும். இப்படி நாம் நம்மளோட ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த இன்கம்மை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சேவிங்ஸுக்கு மாற்றணும். ஏன்னா அது நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தானே. அப்படி இல்லைன்னா அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை கம்ப்ளீட்டாகவே சேவிங்ஸுக்கு நம்ம மாற்றி வச்சிடணும். அடுத்ததாக 1 மந்த் விஷ்லிஸ்ட் ரூல். அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறவங்க இந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அன்னெசரியாக வாங்கக்கூடிய பொருட்களை ஈஸியாக இது வழியாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சுன்னா அதை விஷ்லிஸ்ட்டில் போட்டு 30 டேஸ்க்கு அப்புறமா திரும்பவும் அந்த விஷ்லிஸ்ட்டில் பார்க்கும்போது அப்பையும் அந்த பொருள் தேவை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அப்போ மட்டும் வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்பயுமே ஆசைக்கு இடம் கொடுக்காம தேவைக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து வாங்கும்போது வாங்கினதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதையோ அல்லது வேஸ்ட் பண்ணுறதையோ கூட அவாய்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் 5th ஒன், யூட்டிலிட்டி கட்பேக். இது வழியாக 10% ஆஃப் எக்ஸ்பென்ஸையாவது நான் ரிடியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். யூட்டிலிட்டியில் நம்ம ரொம்பலாம் கட் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட்டர் யூஸ் பண்ணியே ஆகணும். கேஸ் சிலிண்டர் அதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஏன்னா சமைச்சாதான் சாப்பிட முடியும். பட் அதில் வேஸ்ட் ஆகுதில்ல, அதை மட்டும் நம்ம கட் பண்ணணும். யாருமே இல்லாத இடத்துல லைட்டு ஃபேன் போட்டு வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மார்னிங் டைமில் விண்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறதன் வழியாக லைட்டு போட்டு தான் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் மொட்டை மாடியில் போய் காற்று வாங்கும் போது அந்த நேரத்தில் ஃபேன் போடுறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
சும்மா டிவியையும் ஓட விட்டுட்டு ஃபோனையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது டிவி ஆஃப் பண்ணோன்னா அது வழியாக ஒரு சில எலக்ட்ரிசிட்டியையுமே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்படி அன்னெசரி எலக்ட்ரிசிட்டியை நம்ம கம்மி பண்ணும்போது அது வழியாக 10% ரெடியூஸ் ஆச்சுன்னா கூட, இப்போ வருஷத்துக்கு ஒரு 12,000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு அது மாதத்துக்கே கூட வரதா செய்யும். அந்த 12,000 ரூபாயில் 10% ரெடியூஸ் ஆகுதுன்னா கூட 1,200 ரூபாயை அது வழியாக மட்டும் நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். அப்புறம் வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா தேவையே இல்லாமல் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணிக்கணும். அது வழியாக அடிக்கடி மோட்டர் போட்டு அது வழியாக எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகுறதையுமே நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். அப்புறம் கேஸு அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலிண்டர் நமக்கு ரெகுலராக வரதை விட எக்ஸ்ட்ரா 2-3 நாளுக்கு வந்துச்சுனாலுமே கூட அதுவும் நமக்கு பெனிஃபிட் தான். அப்புறம் 6th ஒன், ஆனுவல் பல்க் பையிங் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸ்பைரி டேட் அதிகமாக இருக்கக்கூடிய ரெகுலராக தேவைப்படக்கூடிய பொருட்களான இந்த சோப்பு, ஷாம்பூ, டால்கம் பவுடர், டிடர்ஜென்ட் லிக்விடு, நோட் புக்ஸு இது எல்லாத்தையும் பல்காக நம்ம வாங்கும்போது அதுக்கு ஆஃபரும் அவங்க கொடுப்பாங்க. எவ்ரி மந்த் அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையும் இருக்காது. ஆஃபருமே அதிகமாக கொடுக்கும்போது அது வழியாகவும் நம்மளால் நிறைய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அண்ட் எவ்ரி மந்த் கிராசரியும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா ஷாம்பூ, டிடர்ஜென்ட் லிக்விட், சோப்பு இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி பிளான் பண்ணி வாங்கிக்கிட்டால் அது வழியாகவும் நம்மளால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அப்புறம் இன்கம் பக்கெட் மெத்தட். இது நமக்கு வரக்கூடிய இன்கம்மை பேஸ் பண்ணி, ஃபேமிலி சைஸை பேஸ் பண்ணி தான் இந்த பர்சன்டேஜை நம்ம போட்டுக்கணும். எல்லாருக்குமே 70% ஆஃப் இன்கம்லாம் எக்ஸ்பென்ஸுக்கு தேவைப்படாது. ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும், ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். கம்மியான ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் போது அப்பையும் கம்மியாக தான் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்புறம் ரெகுலராக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். அதை பேஸ் பண்ணி நாம் இந்த பர்சன்டேஜை பிளான் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10%ஆவது நம்ம சேவிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிக்கணும். அதிகமாக பண்ண முடிகிறவங்க 50% வரைக்குமே சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த சேவிங்ஸாக மட்டுமே வச்சில்லாமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, கோல்டை ஒரு சிலர் சேவிங்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட ரேட் நமக்கு ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். அது வழியாக நமக்கு நிறையாவே ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டையாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்புறம் 8th ஒன், செல் அன்னெசரி ஐட்டம்ஸ். தேவையே இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்போம். பின்னாடி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே நம்ம ஒன்றுத்தையும் எடுத்து வச்சுட்ருப்போம். இப்படி நம்ம தேவையில்லாத பொருட்களை அடைச்சி வைக்கும்போது தேவையுள்ள பொருளை வைக்கிறது கூட நமக்கு வீட்டில் இடம் பத்தாமல் தான் இருக்கும். பழைய பொருளையெல்லாம் விற்கிறதுக்கு நம்ம பழைய கடைக்கு போய் தான் போடணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஆப்ஸ் வழியாக செல் பண்ணும்போது நமக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே நமக்கு கிடைக்கும். OLX மாதிரியான ஆப்ஸ் வழியாலாம் நம்ம செல் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையே நம்மளால் வாங்கிக்க முடியும். அப்படி நல்ல கண்டிஷனில் இருக்கிற பொருளெல்லாம் அந்த மாதிரி ஆப்ஸ் வழியாக செல் பண்ணிவிட்டு இரும்பு தகரத்துக்கு போடக்கூடிய பொருளெல்லாம் அப்படியே காய்லாங்கடையில் போட்டு காசு வாங்கிக்கலாம். இது வழியாக காசு வர்றது ஒரு பக்கம்னாலும் வீட்டை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதும் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்ததாக எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். குறைஞ்சது 3-6 மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஸுக்கான அமௌண்ட்டையாவது நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் சேர்த்து வச்சே ஆகணும். அதில் 1 மாதத்துக்குள்ளதை மட்டும் நம்ம காசாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் கோல்டு காயின்ஸாக மாற்றி வச்சுடுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காசாக வச்சுருந்தோன்னா அது இன்க்ரீஸே ஆகாமல் அப்படியே இருக்கும். அதில் கொஞ்சத்தை கோல்டாக மாற்றி வச்சிட்டோன்னா அது இன்க்ரீஸ் ஆகி சீக்கிரமே அந்த 3 to 6 monthsக்கான அமௌண்ட்டை நம்மளால் சேர்த்துட முடியும். அப்புறம் ஃபைனலாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் வாங்குறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலாக வாங்குகிறோமோ இல்லை டிஜிட்டலாக வாங்குகிறோமோ ஆக மொத்தத்துக்கு கோல்டு அண்ட் சில்வரில் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டையாவது இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அப்படி ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டில் 90% கோல்டுக்கும் 10% சில்வருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோன்னா கோல்டு சில்வர் ரெண்டத்தையுமே நம்ம சேவ் பண்ண மாதிரியும் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஐடியாஸ்லாம் தேவைப்படும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.